பருப்பு அடை செய்யலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். இது உங்கள் தோழியின் வேல்ஸ் குக்கிங் சேனல். வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங். இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான பருப்பு அடை, இதை தவளை அடை கூட சொல்லுவாங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வேல்ஸ் குக்கிங்கில் தவளை அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான். ஸோ உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குமோ அதை வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம பருப்புலாம் சேர்த்துக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த அடையை உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ இந்த அடை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அடை தோசை செய்யறதுக்கு மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவு நான் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். ஸோ எந்த கப்பில் நீங்கள் இட்லி அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1/2 கப் அளவு துவரம்பருப்பு, உளுந்து 1/4 கப் போட்டுக்கலாம். சிறுபருப்பு ஒரு 1/4 கப் அளவுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஸோ வெந்தயம் சேர்த்துட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 3 இல்லை 4 தடவை இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இது 3 டைம் நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த தண்ணியோட நம்ம காலைல அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்ததும் ஒரு 2 காஞ்ச மிளகாவை இது கூட சேர்த்துக்கோங்க. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூடவே 2 துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். ஸோ போட்டு இது ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஸோ ஊறினதுக்கப்புறமா நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம மாவு அரைச்சாச்சு. ஸோ இப்போ அதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாவு பொறுத்த வரைக்கும் புளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இருந்தாலும் லைட்டாக புளிச்சாலும் இது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா 7 மணிக்கே அரைச்சி முடிச்சிட்டேன். ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டு இப்போ நான் தோசை ஊற்றிக்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ அதில் ஒரு 2 கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு எடுத்துக்கலாம். கடுகை சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். ஸோ கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்ததும் ஒரு 2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ கடலைப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி வச்சுங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா மட்டுமே போதும். ஸோ நீங்கள் வெங்காயம் பச்சையாக அப்படியே டைரெக்டாக மாவில் சேர்த்துக்கலாம். ஸோ லைட்டாக வதக்கிட்டு சேர்க்குறப்ப இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள்,
பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பருப்புலாம் சேர்த்து செய்கிறதுனால பெருங்காயத்தூள் வந்து கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மாவுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வதக்கி வச்சதை மாவுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அடை வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழைகளை இதில் தூவி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுக்கோங்க. ஸோ கல் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம அடை மாவு ஊற்றிக்கலாம். இது வந்து தோசை மாதிரிலாம் மெலிசாக சுற்றக்கூடாது, கொஞ்சம் வந்து தடிமனாகவே தான் இருக்கணும். அப்போ தான் இது வந்து அடை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அதை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுற்றி ஓரங்கள் வந்து செவந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ஸோ அடை வந்து இப்படி நல்லா செவந்து வரணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான் வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன், அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அந்த சட்னி வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இப்போ தோசையை திருப்பி போட்டுட்டு மடித்து பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு தோசை வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பருப்பு அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து தவளை அடை கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த பருப்பு அடையை உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.